கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளவு நாளாக இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திரகாரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டியே, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் காரகத்துவம். காரகத்துவமில் குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஒரு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்கிறோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா, ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான இதில் மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தடையால், மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது, முல்லை பூ குருவுக்கு உண்டானது அது வாங்கி கொடுக்கறது, அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது, குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம் அது கொடுக்கலாம். அது தவிர இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய, நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இல்லை. ஏன் குரு ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 17/3/2026 26/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.
உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும். வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதோட வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 17/3/2026 31/3/2026 வரலும் பார்த்தோம்னா ஒரு சிறு சிறு கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். கடன்கள் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 1/4 30 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா உடல் நலத்தில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் இது பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 1/5 26/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரும். மறைந்த இடத்தில் வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பிரயாணம் போக வேண்டிய கட்டாயம் வரும். வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு. அது என்ன சார் மறைந்த இடம்? அதாவது இன்சூரன்ஸு, ரேஸு இதெல்லாம் மறைந்த இடம்னு சொல்லுவோம். ஷேர்ஸு இதெல்லாம் திடீர்னு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனால் பணவரவிற்கு எந்த காலகட்டத்திலும் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சரி, உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 3 முழருது. இதனால் பார்த்தோம்னா புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா புதுசாக பழசு வீடு விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல ரேட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சுப விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த குரு வக்ர நிவர்த்தியின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு, அதாவது படிப்பு விஷயமாக வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். போட்டித் தேர்வுலலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு வக்ர நிவர்த்தி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் போட்டித் தேர்வில் ரொம்ப முயற்சி பண்ணித்தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கங்கள் நல்லபடியாக இருக்கும். அதாவது நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஒரு நாளாக பதட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை, அதை தவிர திடீர் பண வரவுகள்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ், ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கே தெரியாத இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே அதிகம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பேச்சில் ரொம்ப இனிமை இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இருக்கும். தூர தேசங்கள் அந்த மாதிரியான பிரயாணங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் குரு வக்ர நிவர்த்தியின் காலகட்டத்தில் இருக்கும். சொந்த ஊர் சொந்த கிராமம்னு சொல்லக்கூடிய, அதாவது மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் குருவுக்கு உண்டான மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ. அதாவது சதுர்த்திக்கு சதுர்த்தி. அது தவிர பார்த்தாலேயானால்
ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்துறதும், தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஒரு நெய் விளக்கு, ஒரு 3 நெய் விளக்கு ஒரு வியாழக்கிழமையும் போடுறதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது திருப்புலிவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், தட்சிணாமூர்த்தி டெம்பிள் இருக்குது, தட்சிணாமூர்த்தியினுடைய கோவில் இருக்குது. அந்த கோவிலில் வந்து குருவிற்கு உண்டான அர்ச்சனைகள் நிச்சயமாக செய்து கொள்வது மிகவும் நல்லது. அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.